இந்த கரூர்ல தாவேகாவோட பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, 39 பொதுமக்கள் வந்து அநியாயமா இறந்துட்டாங்க. அந்த நியூஸ கேள்விப்படுறப்ப நமக்கே ரொம்ப பதட்டமாவும், ரொம்ப ஒரு அதிர்ச்சியுமே நமக்கு குடுக்குது. அந்த குழந்தைகள் மூஞ்சியும், அந்த மரண ஓல சத்தத்த கேட்கிறப்ப வந்து நமக்கு ரொம்ப ஒரு பயத்தையுமே, ஒரு பயங்கரமான ஒரு மன கஷ்டத்த குடுக்குது. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்சியால தான் வந்து இந்த பிரச்சனையாச்சு. இவரு வந்து பொதுக்கூட்டம் நடத்துனதுனால தான் இந்த பிரச்சனையாச்சு. அப்படின்ற விஷயங்கள வந்து கண்டிப்பா நம்ம ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு வரல. நம்ம வந்து ஒரு பொதுமக்களா, ஒரு காமனா ஒரு பப்ளிக்கா வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கிறப்ப நெறைய சந்தேகங்கள் ஏற்படுது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும், அதே மாரி இன் ஃபியூச்சர்ல இந்த மாரி பிரச்சனை நடக்கக்கூடாது, இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு. அதாவது அந்த நியூஸ் சேனல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டியில ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த மாரி நாங்க 10 மணில இருந்தே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ப்ராப்பரா தண்ணி குடுக்கல, சாப்பாடு குடுக்கல. அவர் வர்றதுக்கு விஜய் அவர்கள் வர்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால தான் பிரச்சனைன்ற மாரி முதல் விஷயங்கள சொல்றாங்க. அதாவது 10 மணிக்கு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிலேருந்தே கூட்டம் சேர ஆரம்பிக்குதுன்னா, காவல்துறை வந்து நிச்சயமா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்திருக்கணும். அந்த மாவட்ட நிர்வாகமும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ, அந்த கட்சியை சார்ந்த தலைமையோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கணும். இந்த மாரி வந்து தலைவர் அவர்கள் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்க வந்து காலதாமதம் இல்லாம சாப்பிட்டு வாங்க. இல்ல உரிய தண்ணீரோ, இல்ல அவங்களுக்கான உணவு வசதியோ வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்திருக்கணும். முதல் விஷயம். இந்த தண்ணியும், சாப்பாடும் இல்லாததுனால தான் எல்லாருமே இறந்தாங்களா? அப்படின்றது முதன்மையான ரீசன். ஃபர்ஸ்ட் அது கிடையாது. அந்த கூட்டத்துல ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு, ஒரு சலசலப்பு நடந்திருக்கு, மூச்சு முட்டி இறந்திருக்கிறாங்க, மேல ஏறி மிதிச்சு இறந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் வந்து முதன்மையா வந்து சேனல்ல காட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே திருவாரூர்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காரு. அதே மாரி பெரம்பலூர்ல நடத்திருக்காரு. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த மதுரையில ஒரு மாநாடு நடத்திருக்காரு. இத்தனையிலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட எக்கச்சக்க கூட்டம் நடந்திருக்குது. கம்பல்சரி இந்த கரூர்ல நடத்துறப்பயும் இவ்ளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ப்ஷன் எடுத்துட்டு, அதற்கான வந்து ஒரு அதிகமான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ வந்து கம்பல்சரி குடுத்திருக்கணும். ஏன்னா, இந்த விஜய் அவர்கள பார்க்க வர கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கட்சி சார்ந்தவங்க வந்து வர்றது வந்து ரொம்ப ரேர். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் தான் ரொம்ப அதிகம். இந்த இளைஞர்களும், இந்த குழந்தைகளும், பெண்களும் தான் ரொம்ப அதிகமா வந்து கூடுறாங்க விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு. இதற்கான ஒரு டேட்டா பேஸுமே வந்து உங்க ஐஎஸ் ரிப்போர்ட்ல கம்பல்சரி வந்து எடுத்து குடுத்திருக்கணும். குடுத்திருந்து இவ்வளோ கூட்டம் வரும்ன்னு சொல்லிட்டு அப்ராக்ஸிமேட்டா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நாங்க பொதுக்கூட்டம் நடத்துறோம்னு இந்த கட்சி சார்பா அந்த நிர்வாகிகள் போயிட்டு ஒரு காவல்துறை அப்ரோச் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. 10,000 பேர் வருவாங்கன்ற மாரி இவங்க சைடுல சொல்லுவாங்க. 10,000 பேர்னா இவங்க கூடுதலா வந்து இவ்வளோ பேர் வருவாங்க. இந்த விஷயங்கள்ல வந்து இவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இத்தன போலீஸ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா. அந்த விஷயங்கள்ல வந்து தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கூட்டம் கூடுது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்துல வந்து நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், குடிகாரன் வருவான், திருடன் வருவான். அந்த கூட்டத்த வந்து சலசலப்பு ஏற்படுத்தணும், ஆகாதவன் வருவான். எல்லாருமே வருவாங்க. அப்படின்ற பட்சத்துல இருந்து ஒரு கண்காணிக்கணும். எப்படி கண்காணிக்கணும்? ஒரு திருவிழா நடத்துறாங்க. ஒரு திருவிழா நடத்துறப்ப என்ன பண்றாங்க, ஒரு உயர் கோபுரம் அமைச்சு, அங்க நின்னு ஒரு 4, 5 போலீஸ்காரங்க பார்ப்பாங்க, வேவு பார்ப்பாங்க. மைக்ல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. இத இத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. இந்த கயிறுகள் வச்சு அந்த கூட்டங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கருந்து இந்த கூட்டம் வந்து இங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கயிறுகள வச்சு தடுத்து அனுப்புவாங்க. இந்த விஷயங்கள்லாம் அங்க ஃபாலோ பண்ணாங்களா? அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு கொஸ்டின் மார்க். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணு வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் போய் தான் ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வருது. அந்த கால் பண்ண நபர் யாரு? அந்த பேஷண்ட் தான் அதுல போனாரா? அப்படின்ற ஒரு சந்தேகமும் இந்த விசாரணையில வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. அதே மாரி ஏகப்பட்ட பிரைவேட் ஆம்புலன்ஸ் வருது. இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ கான்டாக்ட் பண்ண நபர்கள்லாம் யாரு? அப்படின்ற விஷயங்களையுமே இத வந்து என்குயரி பண்ணி எடுப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எத்தன பொதுமக்கள் இதுல வந்து இறந்திருக்காங்க? இதுல தள்ளுமுள்ள ஆயி தான் இறந்திருக்காங்களா? இல்ல இவங்களுக்கு ப்ராப்பரா வசதி ஏற்படுத்தி குடுக்காம, இந்த தண்ணீர் வசதி, உணவு வசதி ஏற்படுத்தி குடுக்காம இறந்துட்டாங்களா? அப்படின்ற விஷயங்களையுமே வந்து பார்ப்பாங்க. அதே மாரி முக்கியமான விஷயம், அந்த கூட்டத்துல செருப்பு தூக்கி போடுறாங்க. ஒரு செருப்ப தூக்கி போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா இவருக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க உள்ள இறங்கியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அந்த செருப்ப தூக்கி போடுறாங்க. அந்த பாதுகாவலர் வந்து தடுக்குறாரு. இந்த பக்கத்துல இருந்துமே தூக்கி போடுறாங்க. அப்போ செருப்ப தூக்கி போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த விஜய்க்கு எதிரா யாரோ ஒருத்தவங்க சதி செய்றதுக்காக உள்ள இறங்கியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்களும் இங்க வந்து இருக்கு. அதையுமே வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்க தாவேகா சார்புலயும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா, நீதிபதி அவர்கள வந்து சந்திச்சு ஒரு மனு குடுத்திருக்காங்க. இந்த மாரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நீங்க இது பண்ணுங்க. எங்க மேல எந்த தவறும் இல்ல. ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அன்வான்டடா நடந்திருக்கு. ஒரு உரிய விசாரணை நடத்தணுன்ற மாரி அவங்க தரப்புலயும் வந்து ஒரு மனு குடுத்திருக்கிறாங்க. அந்த விசாரணையும் வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு 2:30 மணிக்கு.
வருது. அந்த கேஸுமே வருது. ஸோ அதுலயும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிரும். 2வது பவர் கட் ஆயிருக்கு. இந்த பவர் கட் ஆக வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ ஒரு நபர் வந்து ரெட் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு ஒரு நபர் வந்து உள்ள போறாரு. அவர் தான் போயிட்டு அந்த கதவ உடைச்சு உள்ள பவர் கட் பண்றாரு அப்படின்ற விஷயங்கள சொல்றாங்க. அந்த நபர் யாரு? அப்படின்ற விஷயங்களையும் இந்த என்கொயரி ரிப்போர்ட்ல இந்த ஆணையம் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க சார்பா வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த விஷயங்களுமே வந்து நடக்கும். அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து அப்படி என்ன போய் பார்க்க வேண்டிய அவசியம்? என்ன உங்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைச்சிற போதா? இல்லன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஏதாவது சம்பளத்துல இன்கிரீஸ் ஆக போதா? ஏதாவது இல்ல உங்க வாழ்வுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட போதா? ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு லைவ்ல அழகா காட்டுறாங்க, என்ன பேசுறாங்க. உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும்னா அழகா நீங்க பார்த்துட்டு இது பண்ணலாம். அவ்ளோ கூட்டத்துல அந்த குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு சமாளிக்க முடியாம எதுக்காக குழந்தைங்கள கூட்டிட்டு போணும் முதல்ல அவ்ளோ கூட்டத்துல? இதுல பேரண்ட்ஸ் மேலயுமே ஒரு தப்பு இருக்கு. குழந்தைகள் பார்க்க ஆசைப்படுறாங்களா? அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வீட்ல இருக்க வச்சிருக்கலாம். அப்படி காட்டி, அப்படி என்ன தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போது? உங்களுடைய ஆதரவு வேணும்னா, நீங்க வீட்ல இருந்து கூட நீங்க தெரிவிங்க. இந்த மாரி போயிட்டு தேவையில்லாத ஒரு உயிர் பலி தான் ஏற்பட்டிருக்கு. அதே மாரி இன் ஃபியூச்சர்ல இந்த மாரி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல, ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் வைக்கணும். இந்த தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகுதா? இத்தன மணிக்கு வந்து நீங்க அலோவ் பண்றீங்க. நீங்க வந்து இப்ப வந்து திருச்சியில நடத்துறாரா? திருச்சியில இத்தன மணிக்கு வந்துடணும். இத்தன மணிக்கு ஃப்ளைட்டா? இத்தன மணிக்கு வந்து அவர் வந்து ஆன் போர்ட்ல வந்து ரிப்போர்ட் காட்டிடணும். ஏன்னா, காலையில இருந்து நீங்க 10 மணிக்கு குடுத்துட்டு 4 மணிக்கு, 3 மணிக்கு வந்தீங்கன்னா, காலையில 10 மணிலேருந்து உங்கள பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி லேட்டா வந்தாருன்னா, அந்த பொதுக்கூட்டத்தையே கேன்சல் பண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு இது போடுங்க. ஒரு வழிகாட்டுதல் பண்ணுங்க. 2வது கூட்டம் வந்து நேரம் ஆகுதா? அப்படின்ற பட்சத்துல, அங்க வந்து உரிய வந்து ஒரு தண்ணீர் வசதி, ஒரு உணவு வசதி இந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி குடுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் பாதுகாப்பு வந்து கூடுதலா குடுக்கணும். முதல்ல வந்து நான் என்ன கேட்கிறேன், ஒரு சிஎம் வந்தாருன்னா, அந்த சிஎம் வாகனத்துக்கிட்ட யாராவது ஒருத்தர் நெருங்க முடியுமா கிட்டத்துல? அந்த போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி இருப்பாங்க? இவருடைய வாகனத்துக்க நோக்கி முந்தி வராங்க. அவர பார்க்கணும், அவர கை குடுக்கணும், அவருக்கு ஏதோ குடுக்கணுன்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் வாகனத்து முன்னாடி வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் போட்டு தடுக்கணும். அந்த வாகனத்த முந்தி நோக்கி வரவங்க, ஒருத்தன் முன்னாடி போயிட்டான். நான் பார்த்துட்டேன்னோனே, அப்ப நான் இவரு வந்து தளபதிய பார்த்துட்டேன். பின்னாடி இருந்து இன்னொரு பாதி பேர் ஓடி வருவாங்க. இந்த கூட்டம் முந்துதல் வந்து இதனால தான் நடக்குது. அதே மாரி இந்த தடியடி நடத்தியிருக்காங்க போலீஸ். போலீஸ் தடியடி வந்து எதற்காக நடத்துறாங்க? ஒரு பெர்மிஷன் இருந்திருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு ஹையர் ஆஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தடியடி நடத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லன்னா போலீஸ் தடியடி நடத்துறாங்கன்னா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனை என்ன? எதற்காக வந்து தடியடி நடத்துனாங்க? அப்படின்ற விஷயங்களுமே வந்து இதுல வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது போலீஸ் வந்து தடியடி நடத்துனாங்கன்னா, பயந்து அலறி அடிச்சுட்டு ஒரு 10 பேர் ஓடுனாங்கன்னா, எல்லாருமே போலீஸ் அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்கன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடுறவன் என்ன ஆகும்? தடுத்து ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி போய் மெரிச்சு, அங்கங்க வந்து பிரச்சனையாகும். இப்படிதான் வந்து நடக்கும். இதுலயுமே அந்த மாரி நடந்திருக்கா? அப்படின்ற விஷயங்களையுமே வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இத வச்சு வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்கிடக்கூடாது. இன் ஃபியூச்சர்ல இந்த மாரி எந்த உயிர் பலியுமே ஏற்பட்டுறக்கூடாது. இது வந்து புதுசா இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் பண்றப்போ இப்ப ஏகப்பட்ட சந்தேகங்கள குடுக்குது. ப்ராப்பரா வந்து அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா ஒரு விசாரணை நடக்கும். இன்னைய வரைக்கும் வந்து இந்த தாவேகா சார்புல இருந்து எந்த அறிவிப்புமே எதுவுமே அவங்க குடுக்கல. இவங்க தான் பண்ணாங்க. இந்த கட்சிக்காரங்க தான் பண்ணாங்க. இவங்களால தான் பிரச்சனைன்னு அவங்க சைடுல இருந்துமே குடுக்கல. அவங்க ப்ராப்பரா விசாரணை பண்ணி என்ன இருக்கோ அந்த அறிக்கைய குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. நம்மளுமே வந்து இவங்க பண்ணாங்க, இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் குற்றம் சாட்ட தேவையில்ல. ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. உரிய விசாரணை நடத்துவாங்க. இத வச்சு ஒரு பெரிய அரசியல் ஆக்கிடக்கூடாது. எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது. இன் ஃபியூச்சர் இந்த மாரி நமக்கோ, நம்மள சார்ந்தவங்களுக்கோ வேற எந்த பிரச்சனையும் நடந்ததோ ஒரு கூட்டத்துக்கு போறீங்களா? உங்களுடைய உயிர் தான் முக்கியம். இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த சார்பா ஒரு ரூ. 10,00,000 குடுக்குறாங்க, அங்க ரூ. 20,00,000 குடுக்குறாங்க. பணம் குடுத்தாங்கன்னா, அந்த வலியையும், வேதனையும் வந்து தீர்க்க முடியாது. பொருளாதார ரீதியா ஒரு பிரச்சனைய தீர்க்கலாமே தவிர்த்து, ஒரு குழந்தைகளோட ஒரு ஃபியூச்சர் போயிடுச்சு. அவன் ஒரு கலெக்டர் ஆவான், அவன் ஒரு போலீஸ் ஆவான், ஒரு ஜட்ஜ் ஆவான். ஏதோ ஒரு கனவு இருக்கும். அந்த விஷயங்களே அந்த 10 பிஞ்சு குழந்தைங்களோட உயிர் போயிடுச்சு. இத மீட்டெடுத்து கொண்டு வரவே முடியாது பணத்தினால. பணம்ன்றது ஒரு பொருளாதார ரீதியா ஒரு பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுமே தவிர்த்து, ஒரு இன்சிடென்ட்ட மறக்கவே முடியாது. அந்த உயிர் போன விஷயங்கள யாராலயுமே ஆறுதல் குடுக்க முடியாது. நம்மளுடைய உயிர் நம்ம தான் வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். நமக்கு தான் அதற்கான பொறுப்புகள் எல்லாமே இருக்கு. நம்மளுடைய குழந்தைகள இந்த மாரி கூட்டத்துல, ஒரு திருவிழா சமயத்துல கூட வந்து அவ்ளோ கூட்டத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள், பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப சங்கடத்த குடுக்காதீங்க. அதாவது சிந்திச்சு செயல்படுங்க. ரொம்ப உஷாரா இருங்க. உங்களுடைய பாதுகாப்ப உறுதி செஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.